ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மலர் வாழும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. எம்மா என்ன காலையிலே பத்தி பரவசமாயிட்ட போல. அடே இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைடா, அதான் வீடு வாசமெல்லாம் கழுவி வச்சு விரதம் விடணும்ல, அதான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அதான் என்னடா காலையிலேருந்து வீடே கமகமன்னு சாம்பிராணி வாசம் அடிக்குதேன்னு பார்த்தேன். நீ இந்த துளசி மடத்தை சுற்றி சுற்றி வரப்பே சந்தேகப்பட்டேன். இப்போதான் விஷயம் வழங்குது. ஆமாண்டா மவனே, வருஷம் வருஷம் நான் மட்டும் தனியாக ஒத்தையில் நின்று சாமி கும்பிடுவேன். இந்த வருஷம் தான் என் மகன் மருமகன் எல்லாரும் சேர்ந்து இருக்கமுல்ல, அதான் இன்னைக்கு பெருமாளுக்கு பெருசாக ஒரு படையல் போடலான் இருக்கேன். செஞ்சிருமா செஞ்சிரு. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுடா. அங்கே எங்கேயும் சுற்றி தெரியாத சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்துடுவேம்மா. எங்கே போனாலும் சரியான நேரத்துக்கு வந்துடணும். 12 மணிக்கெல்லாம் படையல் போட்டாகணும்டா. சரிம்மா. போயிட்டு வா. நம்பி எழுந்திருச்சு எம்பிட்டு வேலை பார்த்து வச்சிருக்கோம். கூட மாட ஒத்தாசை செய்வோன்னு இவளுக்கு இருக்க. இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. சரி கழுத கடக்கட்டும், நம்ம போய் விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுவான். அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லி இவன் மறுபடியும் நம்ம கிட்ட ஒம்பு வளர்ப்பா. தேவையா? நல்ல நல்லதுமா இவகிட்ட நார் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது. போய் நம்மளே நம்ம வேலையை பார்ப்போம். தூங்கி எந்திரிச்சா ஒரு காஃபி தண்ணி வச்சு தரவும் இல்லை. வீடு ஃபுல்லாக யாரையும் காணோம். கட்டண புருஷனை காணோம், கூட்டிட்டு வந்த மாமியாலையும் காணோம். என்னத்த சொல்ல, அங்கங்க மாமியா கறிங்கெல்லாம் எம்புட்டழக மருமகளை தாங்குறாங்க. இந்த கிளவி என்னென்ன நம்மளே என்ன வேலை வாங்குது. காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கினா ஒரு குத்தமா? என்னத்த சொல்ல, இதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிட்டு தெரியுது. இந்த கிளவி எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். என்ன பண்ணுறது? அவ 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு கட்டிக்கிட்டு வந்தவள மாமியாக்காரையும் புருஷங்காரனையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு தெரியா. ஆனால் நமக்கு அந்த வித்தை தெரிய மாட்டேங்குதே. ஏன் வீட்டிலேயே 1க்கு 2 அண்ணிமார்கள் வந்து எங்கள் அம்மாவை எப்படி ஆட்டுன்னு ஆட்டி வைக்கிறாளுங்க. ஆனால் நமக்கு அந்த வித்தை தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னத்தை செஞ்சு போடுறாளுங்க? வாய்க்கு ருசியாக 3 நேரம் சமைச்சு போட்டுறாளுங்க. அதுக்கே இந்த மாமியார்களெல்லாம் மருமகளுக்கு திங்க தலையாட்டுதுங்க. பேசாமல் இன்னைக்கு நம்மளும் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துடணும். அப்போ தான் அத்தை ரொம்ப வசம் இருப்பாங்க. அத்தைக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்கணும். எப்படியாவது அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கியே ஆகணும். இங்கே இருக்கிற வரைக்கும் எதையாவது பண்ணி அந்த கிளவி ஐஸ் வச்சாதான் இங்கே நம்ம ஓசியிலேயே ஒய்யாரமாக இருக்க முடியும். முதல்ல அதுக்கு பல்ல விளக்குவோம். கிளவி மட்டும் வந்து நம்ம பல்ல விளக்காமல் இருக்கிறத பார்த்துச்சு கையோ முய்யோன்னு கத்தும். கிளவி இம்ப்ரெஸ் பண்ணுறவன் ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? சே இது வேற, எப்போ பாரு கூரை மேலே ஏறி அசிங்கம் பண்ணிக்கிட்டு. இதுக்கு மேலே எனக்கு ஏற்கனவே வேற ஒரு கடுப்பு இருக்கு. காலையில் 5 மணிலேருந்து நொய்யின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இப்போதான் நேரம் 9 ஆயிடுச்சுல. பா எப்போ பாரு என் வீட்டு குறை மேலேயே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கையில் மட்டும் கிடச்சேன் போன சுக்கா பண்ணி போடுவேன் பார்த்துக்க. நானும் என் மாமியாரை கரெக்ட் பண்ண என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற. ஆஹா ஐடியா கிடச்சிருச்சு. ஒரு கல்ல 2 மாங்காய். என் மாமியாரை இம்ப்ரெஸ் பண்ணேன். உன்னை இன்னைக்கு சுக்கா பண்ணுறது. அதே நேரம் உன்னை இன்னையோட முடிச்சுட்டேன்னு வையேன், நாளையிலேருந்து காலையில் நான் நல்லா தூங்கலாம். 1 கல்ல 2 மாங்காய். இந்த வந்துட்டேன். பக் 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 பக். வசம்மா சிக்கிட்டியா? இன்னையோட 2 பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன். ஒன்று என் மாமியார் கிளவி இம்ப்ரெஸ் பண்ணுறேன், ஒன்று உன் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து என் தூக்கம் தப்பிக்கும். இங்கேயே உட்காந்து செஞ்சா அத்தைக்கு தெரிஞ்சிடும். அத்தைக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மேலே நல்ல மதிப்பு மரியாதையும் வரும். இந்த இன்னையோட கிளவிய கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க போடுறேன். பின்னாடி பக்கமாக போய் செய்வோம். எங்கே போனா இவ? காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறான். தண்ணி பிடிச்சிட்டு போனான்னு போயிட்டு வரத்துக்குள்ளே ஆளை காணமே. போகிறவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாது. இப்படி 4 கிழமை விரத நல்லதுமா இப்படி பண்ணால் நல்லாவா இருக்கு? நிம்மி அடியே நிம்மி. அட கோபாலே வாயா. அம்மா எங்க அவ? வாசல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரேன், காதை கேட்கல அவளுக்கு. ஐயா அவள் வீட்டுக்குள்ளே இருந்தா தானே வரத்துக்கு. அவள் தான் வீட்டுக்குள்ளேயே இல்லையே. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமியா எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியல. காலையில் தூங்கிட்டு கிடந்தா உங்ககிட்ட பேசிட்டு ஒரு குடம் தண்ணி சமையலுக்கு எடுத்துகிட்டு வருவோம்னு போனேன். வந்து பார்த்தா ஆளை காணோம். பாரு ரூம் கதவு கூட திறந்த மாதிரி கிடக்கு. வீடு கதவு திறந்த மாதிரி இருக்குது. கொல்லை கதவு திறந்தது மாதிரி இருக்குது. ஆளை மட்டும் காணையா. எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. காலையில் எந்திரிச்சோன்னா இப்படி போயிட்டா என்னையா பண்ணுறது? வீட்டில் 2 வேலை. சரி வேலை கூட வேணாம். இன்றைக்கி வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை எம்பிட்ட வேலை இருக்கும். கூட மாட அத்தைக்கு ஒத்தாசை செய்வோம். அட்லீஸ்ட் ஒரு பேச்சு துணைக்காவது இருப்போம்னு இருக்காளா? எல்லாம் அவளுக்கு திமிருமா திமிரு. சரி உடியா, எங்கிட்டு போனாலும் சரி வீடு வந்து தானே சேரணும். சாமி கும்பிட்றதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தால் சரிதான். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்றேன். சரிம்மா நான் வேணா உனக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யட்டுமா? வேணாயா, நீங்கள் இல்லைன்னா யார் எனக்கு செஞ்சா? நானா ஒத்தால தானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடந்தேன். நானே செஞ்சுக்கிறேன். எங்கே போனா இவ? ஆனால் வரைக்கும் பிரச்சனை இல்லை. எதுவும் ஒம்பு வளர்க்காம வந்தால் சரிதான். யாரையும் மதிக்கிறது இல்லை. எடுத்தங்க ஒருத்தனை எல்லாத்தையும் செய்யுது. இப்படி இருந்தால் எங்கே பழப்பத்தனம் பண்ணுறது? ஆத்தால தப்பாமல் வச்சு பிறந்திருக்கா மக. இவளை எம்பிட்டு சொன்னா திருந்த மாட்டா. அங்கதான் போய் புத்திசாலித்தனமா பொழப்பாடு பார்த்தா அதுவும் இல்லை. இங்கேயும் வந்து தண்டமா உயிர் எடுக்கா. சே ஆஹா கறியை நம்மளே சுத்தம் பண்ணியாச்சு.
இப்போ இதில் மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சிக்கன் தந்தூரி அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்க வேண்டியதான். இன்னையிலேருந்து அத்தை நம்ம கண்ட்ரோலில் வராங்க. இன்னைக்கு அப்புறம் மருமகளே மருமகளேன்னு கிளவி நம்ம பின்னாடியே வரல, நம்ம நிம்மி கிடையாது. சாமி இந்த மரத்தோட கட்டி விட்டுருவான். என்ன ஏதோ அசைவ வாடை வருது? அட ஆமா, எவ்வளோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ வறுத்து வைக்கிறா போலயே. நல்ல குடும்பம். வெளியில எல்லாரும் என்னமோ பூஜை படஸ்காரன்னு பெருமை பேத்திக்குவாளுக, உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம சமைச்சு தின்றாளுக போல. நம்மளே இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை விருதம் உடனும் எம்பிட்டு சுத்தபத்தமா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஒரு வாசம் நம்ம வீட்டுக்குள்ள வரலாமா? அடே கோபாலே கோபாலே, என்னம்மா வாசம் வருது பாத்தியாடா? ஆமாம்மா, எங்கேயோ சில்லி சிக்கன் செய்யறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இது தந்தூரி வாசம் மாதிரி இருக்கு. நல்லா யாரோ கோழியை சுட்டு சாப்பிட்றாங்க போலமா. நான் வேணா எங்காவது பார்த்துட்டு வரேன், நீயும் நானும் போய் ஒரு போய் சாப்பிட்டுட்டு வருவோமா? அடே கூறு கட்டவனே, இன்னைக்கு என்ன நாலு கிழமை இன்னைக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்க? உன் ஆத்தா காலையில இருந்து எம்பிட்டு வேலை பார்த்து சாமிக்கு விரதம் விடுறதுக்கு படையல் போட்டு வச்சிருக்கேன். வாசத்தை பிடிச்சிக்கிட்டு கிடக்கான். வாசத்தை மரியாதை போய் கதவு ஜன்னெல்லாம் சாத்திட்டு வா. இந்த வாசம் கூட இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். சரி. அவன் பொண்டாட்டி வேற எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. அவ வந்தோடனே விரதம் விடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அவ மட்டும் லேட்டா வந்தா நீ நானும் சாமியை கும்பிட்டுட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த வேண்டியதான். ஏம்மா இங்கேதாம்மா எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. மற்ற நாள்லாம் கூட பரவாயில்லடா, இன்னைக்கு முக்கியமான விருத நாள். இன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது 7:30 எழுத்துற போறா. பேசாம இருக்க சொல்லு, போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லுடா. சொல்றேம்மா. ஊரு கெட்டவளுங்க, ஊருக்கு தான் எல்லாம் உபதேசம். காலையில தண்ணி குழாயில தண்ணி பிடிக்கிறப்பயே அந்த ராக்காயே நான் நினைச்சேன் அவளாதான் இருக்கும். அவள் வீட்டில் தான் அவள் மருமக எப்போ பாரு காட்டுக்கறி கோழிக்கறின்னு பொழுதுனைக்கும் கர்ம அசைவத்தையே சுற்றி சுற்றி வருவா. ஏன் ஒரு 4 கிழமை கூட இவங்களால இருக்க முடியாது போல. எல்லாம் அவள் கொடுக்குற இடம். மாமியா கறி சரியா இருந்தா மருமக சரியா இருக்க போறா. இவளே சரியில்லை, அப்போ இவன் மருமக எப்படி இருப்பா? இந்த நிம்மி வேற நேரங்காலம் தெரியாமல் எங்கே போனான்னு தெரியல. அம்மா வேற ரொம்ப டென்ஷன் ஆகுது. அடடடடடடா, வாசமே மூக்க தொலைக்குது. இன்னைக்கு சிக்கன் வேற லெவல்ல இருக்க போகுது. இம்புட்டு நாள் எனக்கு அது செய்ய தெரியாது இது செய்ய தெரியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு தந்தூரி எடுத்துட்டு போய் நீட்டுனே கிளவி அம்புட்டு தான் என்ன பாராட்டி தள்ளிடும். காட் இஸ் கிரேட். இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு யோசனையை கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றியை சொல்லணும். அத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன காணோன்னு தேடிட்டு தானே இருப்பீங்க. ஃபோனுக்கு மேலே ஃபோனு வேற வந்துக்கிட்டே இருக்கு. நான் எதையும் எடுக்கல. ஏன் எல்லாம் உங்களுக்காக தான். இப்படி சுட சுட சிக்கன் தந்தூரியை கொண்டு வந்து உங்க முன்னாடி வச்சா நீங்க ஆச்சரியத்தில் சர்ப்ரைஸ்ல உறைஞ்சு போயிடணும். அதுக்கு தான் இந்த நிம்மி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க மருமக வந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் பண்ற காரியத்தை சொல்லி ஊரு ஃபுல்லா என்ன நினைச்சு நீங்க பெருமைப்பட போறீங்க. எப்ப பாரு 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கடி, 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கடின்னு சொல்லுவீங்கல்ல. இன்னைக்கு உங்க மருமக பெருமையை 4 பேர் என்ன 40 பேர் பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க என்ன பாராட்டி தள்ள போறீங்க. சிக்கன் தந்தூரி ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. இன்னையோட இந்த வீட்டுக்கு நான் ராணி. இந்த வீட்டில் இருக்க என் புருஷன் என் மாமியார் எனக்கு அடிமை. இந்த மல்லிகா உமாலாம் இப்படி சுவையாக சமைச்சு போட்டு தானே எங்கள் அம்மாவை கைக்குள்ளே வச்சுக்காளுங்க. இதே வித்தையை நானும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த நிம்மி யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.